ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எறா குழம்பு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு எறாவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு, மஞ்சத்தூள் போட்டுட்டு முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, தேங்காய் எல்லாமே நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ தேங்காவை மட்டும் அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எண்ணெயிலே இந்த இதுலேயே வதக்குனதுலேயே நல்லா வதக்கிட்டிங்கன்னா சூப்பர் ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. வதக்கிட்டோம் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த வதக்குனதில் நம்ம வீட்டு கலந்த மிளகாத்தூள், கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் உங்களுக்காக ஜூம் பண்ணி காட்டினேன். அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிளறிட்டு நம்ம அரைச்ச தேங்காவையும் அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டு கிடைக்கும். அது நல்லா கொதிக்கணும். கொதித்து முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு வெந்த பிறகு நம்ம இந்த ப்ரான் எடுத்து அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் அது மாதிரி பாயில் பண்ணிங்கன்னா சூப்பரான எறா குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ நான் எறாவை போட்டுட்டேன். அது போட்டு நல்லா கிளறி விட்டுருக்கேன். அது பாருங்கள், கலரே நல்லா மாறிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டு. இப்போ கொத்தமல்லி தழைலாம் போட்டு ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் நான் கருவேப்பிலை போடுவேன், ஏன்னா எனக்கு அந்த க்ரீனிஷாக இருக்கிறது பிடிக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக எல்லாமே வெந்து செம்மையாக இருக்குது குழம்பு. இது நைட்டுக்கு டிஃபனுக்கு, இட்லிக்கு வேறு லெவல்.